வணக்கம். இந்த நொடி அப்படிங்கிறது எவ்வளவு லாபகரமானது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம இப்ப நெனச்சிட்டு இருக்கிற பேரு, புகழ், சொத்து, சந்தோஷம், நமக்கு ஏற்பட்டிருக்க அடையாளம், நம்ம தொழில், அ இது எல்லாமே வந்துங்க பார்த்தீங்கன்னா, கடவுள் கொடுத்தது தான் இல்லைங்களா? நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாரியும், நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருளோ, பணமோ நம்ம கைவிட்டு போணுச்சுன்னா, அது நம்மளுக்கு ஒரு சோகம் அப்படிங்கிற மாரியும், நம்பள மனச நாம்பளே பழக்கி, பழக்கி நம்ம மனசு இப்ப நம்மள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. ஆனா, நம்ம பொறந்த நாள்லருந்து இந்த நாள் வரைக்கும் நெனச்சு பாருங்களேன். ஒண்ணுமே இல்லாம வந்தோம். இப்ப நம்மளுக்கு எவ்ளோ பொருள் கெடைச்சிருக்கு. அப்ப இறைவனின் பார்வையில, இறைவன் நம்ம படைத்த தினத்துலருந்து இப்ப வரைக்கும் நம்மள லாபகரமா தான் வச்சிருக்காங்க. நம்ம மனச தான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி, இதுல நம்ம நஷ்டம் ஆயிட்டோம். இது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. இவங்கள விட நம்ம ஒரு படி இதுல ஜாஸ்தியா இருக்கோம். இவங்கள விட நம்ம ஒரு படி கம்மியா இருக்கோம்னு அந்த கம்பேரிட்டிவ் தாட்லயே நம்ம மனச கொண்டு போயி நம்ம மனசுல சோகங்கள், எமோஷனல் ஃபீலிங்ஸு, நம்ம மனசு நம்மள கஷ்டமாகவும், சோகமாகவும், அ ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில விக்டிம் மென்டாலிட்டில நம்மள வச்சிருக்கு. நம்ம கோபப்படுறோம், ஏக்கப்படுறோம். நம்மள நாமளே டென்ஷன் ஆக்கிக்கிறோம், குழப்பிக்கிறோம். வரப்போற நிகழ்வ நெனச்சு சோகம், முடிந்து போனத நெனச்சு கஷ்டம். அ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மள குழப்புற சூழ்நிலைகள் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு இருக்கு. நாம்ப எத கண்டும் குழப்பிக்காம, அஞ்சாம, இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு லாபகரமான நிலைமை. நமக்கு கிடைச்ச ஒவ்வொன்னும் கடவுள் குடுத்தது தான். நம்ம பொறக்கிறப்ப எப்படி வந்தோம்? நமக்கு நாமளே கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம பொறக்கிறப்ப எப்படி வந்தோம்? இது அத்தனையுமே கொண்டா வந்தோம். இல்ல இல்லைங்களா? அப்ப இவ்ளோ பொருள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்கிறது அத்தனையுமே லாபகரமான பொருள் தான். இந்த நொடி எனக்கு லாபகரமானது. இப்ப நான் மூச்சு விட்டுட்டுருக்கேன். இப்ப நான் உயிரோட இருக்கேன். இது எனக்கு லாபகரமானது. இப்படி நம்ம இந்த நோக்கத்துல வாழ ஆரம்பிச்சோம்னா, வாழ்க்கையே வசந்தமாக ஆரம்பிக்குங்க. நீங்க எதிர்பார்க்குற அந்த பாசிட்டிவான வாழ்க்கை, அந்த நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே லிவிங் இன் பிரசன்ஸ்ல தாங்க அடங்கியிருக்கு.